தக்காளி குருமா அப்பத்தா ஸ்டைலில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். அவசரமாக ஒரு சட்னி செய்யணுன்னா இதை செஞ்சிடலாம். 3 தக்காளி எடுத்து கழுவிட்டு நறுக்கி அதோடு சிறிதளவு கல் உப்பையும் சேர்த்து மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வானிலையில் எண்ணெய் காஞ்சதும் வடகம், பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு சிறிதளவு பெருங்காயம், மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விடணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் சூட்லேயே 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், சிறிதளவு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு உடனே அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துடணும். இல்லைன்னா மிளகாய்த்தூள் கருகிடும். நம்ம ஆயிலில் சேர்க்குறதால மிளகாய்த்தூள் கருகிடும். 2-3 நிமிஷம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு தேவையான அளவு கல் உப்பையும் சேர்க்கணும். சேர்த்த பிறகு ஒரு மிக்சி ஜாரில் உடச்சக்கடலை கைப்பிடி அளவு 4 தேங்காய் பத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விடணும். கலந்து விட்டு ஒரு நிமிஷம் போல் கழித்து இறக்கினா சூப்பரான சுவையான தக்காளி குருமா அப்பத்தா ஸ்டைலில் ரெடி.